எவ்வளவோ காசு எப்படி எப்படியோ செலவாகுது. ஒரு 4500 போடுறது பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனாலுமே அவ்வளோ வைத்தியம் பண்ணியும் அந்த குட்டியை காப்பாற்ற முடியலையேங்கிறத கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த குட்டி இறந்துருச்சு. டாக்டர் வந்து ஓஆர்எஸ் கொடுக்க சொல்லியிருந்தார். நாங்களும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஓஆர்எஸ் தான் ஒரு 10 மில்லி 20 மில்லி அப்படின்னு கணக்கு வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். எந்த ஃபீடுமே அது எடுக்கலை. நீங்களும் நிறையா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு. அது சுத்தமாக சத்துமானமே இல்லைங்க. ஆட்டுக்குட்டி எந்திரிச்சு நிற்கிற சத்துலேயே இல்லைங்க. அதனால் எதையுமே கொடுக்க முடியல. இந்த தண்ணி மட்டும்தான், ஓஆர்எஸ் தண்ணி மட்டும்தான் கொடுத்துட்ருந்தோம். நானும் பொழுதோட ஓஆர்எஸ்ஸை கொடுத்துட்டு, சரி இத்தனை குட்டிகளுக்குள்ளே கொண்டு போய் கீழே விட்டோம்னா எல்லாம் இடிச்சு தள்ளி விட்டுருது, வாயில் பூரா மண் அப்பிக்குது, மூச்சு விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேலே பறன் மேலே கொண்டு போய் விட்டுட்டு வந்திருந்தேன். அது காலையில் அம்மா போய் பார்க்கும்போது இறந்துருச்சுங்க. இறந்து கிடக்கிறது வீடியோ எடுக்கிறதுக்கு மனசு வரலைங்க. அதனால தான் எடுக்கலை. இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இனிமேல் சந்தையில் போய் குட்டியை வாங்கக்கூடாது. வியாபாரிக 10-500க்காக எதையாவது ஒன்று பண்ணி விட்டுறாங்க. இங்கே வந்து என்ன வைத்தியம் பார்த்தாலும் அதை காப்பாற்ற முடியலைங்க. பேசாமல் தோட்டங்காட்டில் போய் 2 2 பிடிச்சிட்டு வந்துக்கணுங்க.